கிரிக்கெட் வீராங்கனை சாரதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். இன்னிங்ஸ் மற்றும் 75 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி இங்கிலாந்து வீழ்த்தி இருக்கு. இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் வின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ங்கிறது எந்த டீமுக்கு ஆடுறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். அதுல வந்து 4 மேட்சஸ் வின் பண்றது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம். என்னதான் அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஃபேவரிங்கா இருந்தாலுமே வந்து நம்ம பிளேயர்ஸ், பேட்ஸ்மேன் பிளஸ் போலர்ஸ் எல்லாமே வந்து அந்த அக்கேஷனுக்கு ஸ்டெப் அப் பண்ணி ஆடினாங்க. பிளஸ் இந்த டீம் பாத்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த அக்கேஷனுக்கு ரைஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்றது பக்காவா இதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இருக்குங்கிறது இந்த சீரீஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடம், இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்தோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 477. இவ்வளவு ரன்கள் எடுத்த பிறகு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இவ்வளவு ரன் எடுத்துட்டாங்க, மறுபடியும் நாமும் அதை எடுக்கணும், அதை கடந்து போகணும் அப்படின்னும் போது அதெல்லாம் தாண்டி இந்திய அணி வந்து 759 எடுத்திருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்கோரையும் பார்க்கும்போது பொதுவாக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நிச்சயமா இது வந்து ஒரு டிராவை நோக்கி தான் போகுது அப்படின்னு இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த ஒரே நாள் 10 விக்கெட் வீழ்த்திருக்காங்க. முக்கியமான காரணம் என்னவா இருக்க முடியும்? இப்போ நீங்க சொன்ன மாதிரி விக்கெட் பாத்தீங்கன்னா சேப்பாக் விக்கெட் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து பேட்டிங் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ரன்ஸ் பைல் அப் பண்ணியிருந்தாங்க ரெண்டு டீம்ஸும். இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ரொம்ப பாசிட்டிவா போல் பண்ணாங்க. என்னதான் விக்கெட் வந்து ஹெல்ப் பண்ணதோ இல்லையோ, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கண்டிஷன்ஸ், போலர்ஸ் வந்து கரெக்டான லென்த்ல அண்ட் கரெக்டான ஒரு லைன் போட்டாங்கன்னா தான் வந்து அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து அப் டு லஞ்ச் வரைக்கும் இங்கிலாந்து விக்கெட்டை லூஸ் பண்ணல. பட் நம்ம போலர்ஸ் வந்து அதனால டிஜெக்ட் ஆகாம ஒரு டிராக்குனே ஆடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லாம எந்நேரமா இருந்தாலும் ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் ஃபுல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணணுங்கிற மாதிரி தான் ஆடினாங்க. இப்போ ப்ரீவியஸ் டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கோலி கூட சொல்லியிருந்தாரு, குக் வந்துட்டு முதல்லயே வந்து அவரோட இன்டென்ஷன்ஸ் வந்து டிரா நோக்கி தான் ஆடுறாங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்தியன் டீம் அந்த மிஸ்டேக் இன்னைக்கு பண்ணல. அவங்க வந்து வின்னுக்கு தான் சேஸ் பண்ணாங்க. எனிதிங் இஸ் பாசிபிள்ங்கிற மாதிரி ஆட்டிடியூட்ல ஆடினாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து போலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ் எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா இருந்து நம்ம எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஷிகர் தவான் இந்த மாதிரி முன்னணி வீரர்கள், பிரபல வீரர்கள் இல்லாம கூட வெற்றி அடைஞ்சிருக்க முடிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? காரணம் என்னன்னா வந்து அதை நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த அக்கேஷனுக்கு வந்து நல்லா ஆடினாங்க. தட் இஸ் கருண் நாயர், KL ராகுல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு KL ராகுல் வந்து ஒரு 10 டெஸ்ட் தான் இதுக்கு முன்னாடி ஆடி இருப்பாரு. அவருக்கு பிளஸ் கருண் நாயர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 டெஸ்ட் தான் ஆடி இருப்பாரு. இந்த அக்கேஷனுக்கு வந்து இந்த ப்ரெஷர் அதை அப்சர்வ் பண்ணிட்டு 100க்கு மேல அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல அவ்வளவு ரன்ஸ் பைல் அப் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா அப்படியே வந்து இங்க தெரியுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இந்தியன் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். என்னைக்குமே வந்து ஒரு ஸ்லாட்க்கு வந்து நம்பர் 3 நம்பர் 4க்கும் வந்து 4 பேரோ 3 பேரோ காம்படிஷன் இருந்தால் அது ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்க்கு வந்து 11 செலக்ட் பண்றதே ஒரு கேப்டனுக்கும் கோச்சுக்கும் கஷ்டமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் உண்டானது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். பழைய பிளேயர்ஸ் அவங்களுக்கு சான்ஸ் ரூல்ட் அவுட்னு சொல்ல முடியாது. அவங்க திருப்பி டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு வருவாங்க. ஸோ பட் எவ்வளோ காம்படிஷன் வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். ஆனா ஏன் நான் அந்த கேள்வியை முன் வச்சேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி முன்னணி பிளேயர்கள் இல்லாத பட்சத்துல நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை தக்க வச்சிருக்கோம் அப்படின்னும் போது மனசுக்குள்ள ஒரு பிரஷர் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க சக்சஸ் பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? இப்போ நீங்க சொல்றீங்க வந்து இந்த அவங்க இல்லாத ஒரு பிரஷர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட இன்டென்ஷன் என்ன இருக்கும்னா, நம்ம வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம பெஸ்ட்க்கு வந்து நம்ம ஆடணும் அப்படிதான் அவங்க நினைச்சிருப்பாங்களே தவிர இவங்க ஷூஸ் வந்து இவங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட ஆடி இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ அவங்க பாசிட்டிவான இன்டென்ட் இருக்கச்சு, அவங்க ரன்ஸ் ஃப்ரீயா வந்துச்சு. ஸோ அந்த எந்த ப்ரெஷருமே இல்லாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. விராட் கோலியோட கேப்டன்சி மட்டும் இல்லாம கும்ப்ளேவுடைய இந்த பயிற்சியும் இதுக்கு ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் இந்த வெற்றிக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி அனில் கும்ப்ளே கீழே தான் வந்து KL ராகுல், கருண் நாயர் எல்லாருமே, இப்போ ஜெயந்த் யாதவ் கூட ஒரு சீசன் பாத்தீங்கன்னா கும்ப்ளே கீழே டைரக்டா இருந்திருக்காங்க. கும்ப்ளே வந்து ரொம்ப பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க. இப்போ அமித் மிஸ்ரா கூட வந்து அந்த நியூசிலாந்து சீரீஸ் 1 டே முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாரு, தட் இஸ் அனில் கும்ப்ளே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, லெக் ஸ்பின்னர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது கொடுத்த டிப்ஸ்ல.